அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். ஐயா, நம்ம இப்போ தற்போது ஐயா குமாரசுவாமி ஐயாவுடைய சேனலுக்காக நம்ம திலக் ஸ்ரீதர் ஐயா அவர்களை ஒரு சில ஆன்மீக சந்தேகங்களை கேட்டுக்கலான்னு ஒரு இது பண்ணியிருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அப்படின்றாங்க. நாம் நாளைக்கு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு விதி இருந்தால் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். நாளன்னைக்கு இந்த வீட்டில் தான் இருப்போம்னு நினச்சா இந்த இதுதான். அதாவது என்னென்னு இப்போ நடக்கிறது அனைத்துமே ப்ரீ ரெக்கார்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஏற்கனவே ரெக்கார்டடு நம்மளுடைய வாழ்க்கையை ரெக்கார்ட் பண்ணிட்டோங்க, இறைவன் பண்ணிட்டாரு. அதன் பிரகாரம் தான் ரெக்கார்ட் பிரகாரம் தான் நமக்கு வாழ்க்கை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ மனிதனுடைய மைண்டால் எதுவும் பண்ண முடியாதுன்னு வேற சொல்கிறாங்க. சரி, ஓகே, அப்படியே கூட இருக்கட்டும். அப்போ இறைவனால் ஏதாவது மாற்ற முடியுமா? அப்போ இறைவனால் மாற்ற முடியுது ஏதாவது இருக்கா, இல்லை இறைவனாலேயே மாற்ற முடியாதா சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்ல அருமையான கேள்வியை நம்ம நண்பர் ஆஸ்ட்ரோ பாலா கேட்டாருங்க. இதுக்கு ஒரு கதை சொல்கிறேங்க. கதை. ஒருத்தர் ஒரு கிராமத்திலேருந்து டவுனை நோக்கி போகிறாரு. ஓகே. அந்த இடத்துல ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காருங்க. அந்த அஸ்ட்ராலஜர் நம்ம ஆஸ்ட்ரோ பாலா மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சவர் தான். அவர்கிட்ட போய் ஆரோஸ்கோப்பை கொடுக்குறாரு. சார், எனக்கு கல்யாண சமாச்சாரம் என்ன ஏது கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்போ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்றாரு. அப்புறம் அவரோட மனைவி கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் விளக்கு வச்சா பார்ப்பீங்களே, ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இல்லை, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றாரு. என்னங்கன்றார். நாளைக்கு அவர் வந்தாருன்னா நான் அவருக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. என்னங்கன்னாரு. பொறுமையாயிருன்னாரு. அவர் அந்த பிரைட் க்ரூம் இருக்கார் பாருங்க, அங்கேருந்து வராருங்க. வரும்போது ஒரு கோயில் இருக்குதுங்க. ஒரு கோயில் பாழடைஞ்சு போய் இருக்குதுங்க. அங்கே போகிறாருங்க. உள்ளே போய் என்ன பண்ணுறாரு, அந்த சிவலிங்கத்துக்கு கீழே அந்த விளக்கு இருக்கு பாருங்க, அந்த விளக்கை தூண்டி விடுறாருங்க. தூண்டி விட்டுட்டு இப்படி வராருங்க. அப்படியே அந்த கோயில் கீழே, அந்த மண்டபம் கீழே விழுதுங்க. அவரு அந்த விளக்க தூண்டி விட்டதுக்கு அப்புறம் வெளியில வந்த பிறகு அந்த மண்டபம் விழுதுங்க. அப்போ இவர் வெளியில சொல்றாரு, பகவானே, எனக்கு வசதி இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணி குடமுழுக்கு பண்ணி நல்லா நான் இதை வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பு அவரை கிராஸ் பண்ணி போகுதுங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நேராக வீட்டுக்கு போயிட்டாருங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்தாருங்க. அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் அந்த அஸ்ட்ராலஜர் அவரை பார்க்கும்போது, வாட் ஏ மிராக்கிள், உனக்கு மண்டபம் விழுந்து நீ சாகணும், அதில் தப்பிச்சியானா பாம்பு கடிக்கு சாகணும், ரெண்டுத்திலையும் நீ தப்பிச்சிட்டன்னா விதியை பகவான் மாற்றி எழுதினாருன்ற கதைங்க. இன்னும் ஒரு கதை கூடவே ஒன்று சொல்கிறேங்க. ஒரு பையன், ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் மக்குங்க, தம்பி கெட்டிக்காரங்க. அண்ணன் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது தம்பி 10ஆம் கிளாஸு காலேஜுன்னு மேலே படிச்சுட்டு போகிறாங்க. அண்ணங்காரன் மக்கா இருக்கான் பாருங்க. அப்போ தம்பிக்காரன் ரொம்ப அவனை பரிகாசம் பண்ணுறான். நான் உன்னை விட நல்லா படிக்கிறேன், நீ மக்கு மாதிரி இருக்கேன்னு அண்ணங்காரனை பரிகாசம் பண்ண உடனே அண்ணங்காரன் சொல்கிறான், டே நீ என்ன ஒன்னாலும் பண்ணுடா, நான் தான், நீ தான்றான். என்னன்றான், உனக்கு இதனுடைய விளக்கம் நாளை காலையில் 4 மணிக்கு சொல்கிறேன்டான்னா. இவன் என்ன பண்ணான், நைட்டு பூரா இதை இவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு பூரா இவனுக்கு தூக்கம் இல்லை. 4 மணிக்கு எழுந்துரு அப்படின்னாடே, தூக்கம் வருது. இல்லை, நீ சொன்னியே இன்னைக்கு சொல்கிறேன், நீ சொல்லுன்னா. இதோ பார், இப்போ சொல்கிறேன், நான் உன்னை விட நான் 6 வயசு பெரியவன். உன்னை விட நான் 6 வயசு பெரியவன். இந்த பெரியத்தனத்தை என்னாலேயோ ஒன்னாலேயோ அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ ஏன்
படைச்ச பிரம்மாவாலையும் மாற்ற முடியாது. படாபாயி படாபாயி சோட்டாபாயி சோட்டாபாயி அப்படின்னு சொன்னா சார். நன்றி, வணக்கம். படாபாயி படாபாயி சோட்டாபாயி சோட்டாபாயி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். சந்தோஷம்.